வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல், ஈழநாடு, காலை கதிர் ஆகிய பத்திரிகைகளோடு நாங்கள் இன்றைய தினம் உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 27ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். முக்கிய செய்திகளின் வரிசையில் முதலில் நாங்கள் பார்க்க இருப்பது உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தி. அத்துமீறிய மீன்பிடி போதைப்பொருள் கடத்தலை தடுக்க இலங்கை கடற்பரப்பிலே அதிஉச்ச பாதுகாப்பு உடன் நடைமுறைப்படுத்த உயர்மட்ட கூட்டத்தில் முடிவு. இதுவே இலங்கையின் இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தி. இலங்கையின் கடற்பரப்பில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஏனைய செய்திகளிலே வழமையாக நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கின்ற போதை சம்பந்தப்பட்ட கைதுகள் தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல அவலச்சாவு, குளத்தில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி, விபத்து மூலமான உயிரிழப்பு அல்லது இவ்வாறான அவலச்சாவுகளும் பத்திரிகைகளிலே தொடர்கதையாக இருக்கிறது. அந்த செய்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வவுனியா கனகராயன் குளத்திலே மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறதாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அதிக ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய தரப்புகள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவென தமிழ் தேசிய பேரவை தீர்மானம் எடுத்திருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலிலே அதிக ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய தரப்புகள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்குவதென்று தமிழ் தேசிய பேரவை தீர்மானித்துள்ளது. இது தொடர்பிலே தேசிய பேரவையால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஓமந்தை பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பாக தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். சமூக ஊடகங்களிலும் சரி, பிரதான ஊடகங்களிலும் சரி இந்த விடயம் ஒளிபரப்பப்பட்டு செய்தியாக ஆக்கப்பட்டும் இருக்கிறது. குறிப்பாக ஓமந்தையில் நேற்று நடந்த விபத்து புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இந்திய தூதரக அதிகாரியே பலியானவராக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். மன்னார் மாவட்டத்திலே ஜிம்ப்ரவுன் மாதிரி கிராமம் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி விரிவாகவும் தரப்பட்டிருக்கிறது. பிரிட்டனின் உயர்கல்வியிலே இளைஞர்கள் ஆதிக்கம் பிரிட்டன் வர்த்தக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 3ஆம் தேதி முதல் நாடாளுமன்ற அமர்வுகள் என்கின்ற ஒரு விடயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். பாப்பம் கடலையாவது ஒழுங்கா காவல் பாக்கினமா என்று முச்சந்தி முரளி தெரிவித்திருக்கிறார். அதாவது இலங்கையினுடைய இன்றைய தலைப்பு செய்தி குறித்து அவருடைய அந்த கருத்து அமைய பெற்றிருக்கிறது. சிறுபோக நெற்செய்கையில் இலை மடிச்சுக்கட்டி நோய் அவதானமாக இருக்குமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்க உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற விடயங்களும் பதிவுகளாக்கப்பட்டிருக்கின்றன முன்பக்க செய்திகளிலே. பலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தள்ளாடுகிறது அனுர அரசு, தளர்வுற்றன முதலீடுகள். இன்றைய லக்ஷ்மண் யாபா என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அனுர அரசாங்கத்தின் இயலாமை காரணமாக முதலீட்டாளர்கள் நாட்டிலிருந்து வெளியேற எத்தனிப்பதாகவும் இதனால் பலர் வேலையினை இழப்பார்கள் எனவும் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாபா அபிவர்த்தன தெரிவித்திருக்கிறார். மேலும் முன்பக்க செய்திகளிலே ஓமந்தையிலே கார் மற்றும் டிப்பர் கோர விபத்து, யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரி பிரபாகர் சர்மா உயிரிழப்பு, அவரது மனைவி மற்றும் மகன் மாமன் ஆகியோர் படுகாயமடைந்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி பதிவாகியிருக்கிறது. வேட்பாளர்களுடைய செலவறிக்கை தொடர்பான செய்திகள் இவை சமர்ப்பிக்க தவறின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் மஹிந்த ஆனந்த பிணையிலே விடுவிக்கப்பட்ட செய்தி. யாழ் போதனா வைத்தியசாலையிலே ஒரே பிரசவத்தில் 5 குழந்தைகள் என்கின்ற செய்தி. நியூசிலாந்து துணை பிரதமர் ஜனாதிபதி அனுரவுடன் முக்கிய கலந்துரையாடல் என்கின்ற செய்திகளும் இதே நேரத்தில் இந்த வருட இறுதிக்குள்ளே நாடு வீழ்ச்சியுறும், பஜ்ர அபிவர்த்தன ஆருடம் என்கின்ற செய்தியாகவும் அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. 27 லட்சத்துக்கும் அதிகமான பணம் அபேஸ் மோசடி குற்றச்சாட்டிலே பெண் ஒருவர் கைதாகி இருக்கிறார். புதிய பயங்கரவாத தடை சட்டம் எதற்கு தமிழ் தலைவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தமிழர் தாயக உள்ளூராட்சி மன்றங்களிலே ஆட்சி அமைக்க சிங்கள கட்சிகளுக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் என்றும், அதிகூடிய வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்போம் என்றும், அதிக ஆசனங்களை பெற்ற சபைகளின் ஆட்சிக்கு நாம் போட்டியிடுவோம் என்றும், 2ஆம் நிலை தமிழ் கட்சிகளுக்கு பிரதி முதல்வர் தவிசாளர் பதவி அறிவித்திருக்கிறார் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் எம்பி என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
கிளிநொச்சி மீனவரை கட்டி வைத்து தாக்கிய கடற்படை கும்பல் முறைப்பாடு ஏற்க மறுத்த தர்மபுரம் போலீஸ் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி கல்லாறு பேப்பாறை பகுதியிலே கடற்தொழிலுக்கு சென்ற 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவரை கடற்படையினர் கும்பலாக சேர்ந்து கட்டி வைத்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். ஓமந்தையில் கோர விபத்து, இந்திய துணை தூதரக அதிகாரி மரணம். நாங்கள் பார்த்த செய்தி. அடுப்பேறிய மண்ணெண்ணெய் ஊற்றிய பெண் தீயில் எரிந்து பலி, மானிப்பாயிலே இந்த சோக சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இலங்கையின் நீண்டகால வளர்ச்சிக்கு நிதி தருவோம், நியூசிலாந்தினுடைய துணை பிரதமர் உறுதியளித்திருக்கிறார். மன்னர் காங்கேசந்துறை வரை கடல் கொந்தளிக்கும், கைவிடப்பட்டது சிவப்பு எச்சரிக்கை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சிவப்பு எச்சரிக்கை கைவிடப்பட்டு மீண்டும் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மன்னர் காங்கேசந்துறை வரையிலான கடல் கொந்தளிக்கும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை மீண்டும் விடப்பட்டிருக்கிறது. கனடா அனுப்புவதாக கூறி யாழிலே 27 லட்சம் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. வடமராட்சி பெண் இது குறித்து கைதாகி இருக்கிறார். யாழ் போதனா வைத்தியசாலையிலே ஒரே பிரசவத்தில் 5 குழந்தைகள். மீன்பிடி என்ற போர்வையிலே போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கை எடுக்க கடற்படைக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. ரணிலுக்கு மாந்திரிக தங்க மோதிரம் கொடுத்த மஹிந்த என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய பயங்கரவாத தடை சட்டம் எதற்கு என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது குறித்து முந்தைய செய்திகளிலே பார்க்க முடிகிறது. மேலும் காலை முரசு பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது, வடக்கு மக்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகள், காணிகளை அரசு அபகரிக்காது என்று அமைச்சர் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். இதே நேரத்திலே தொகுதி அமைப்பாளர்களை ராஜினாமா செய்யும் நிலையில் ஜனாதிபதியாக பதவியேற்க கனவு காண்கிறார் சஜித். போட்டு தாக்குகிறது அனுர அரசு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொகுதி அமைப்பாளர்களின் விலைகளால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பாதிப்பு இல்லை, இப்படி கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது, கூடிய ஆசனம் பெற்ற தமிழ் கட்சிகளுக்கு முதல்வர் மற்றும் தவிசாளர் தெரிவுகளிலே ஆதரவு, தமிழ் தேசிய பேரவை அறிவித்திருக்கிறது. யாழ் போதனா வைத்தியசாலையிலே ஒரே பிரசவத்தில் 5 சிசுக்கள். இன்றைய ஈழநாடு பத்திரிகையிலும் அந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசுக்கு ஒரு வார காலக்கெடு விதித்திருக்கிறது மருத்துவர் சங்கம், அந்த செய்தி. அதே நேரத்தில் இலங்கைக்கு நியூசிலாந்து வழங்கும் நிதியுதவி மேலும் விரிவுபடுத்தப்படும், அந்த நாட்டினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கிற செய்திகளும், ஆனிரவுப்புல ஊழியர்களுடைய போராட்டம் தொடர்வதான செய்திகளும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் முக்கிய செய்திகள் ஆக்கப்பட்டிருக்கின்றன. உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்தியை பார்த்து விடலாம். உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளில் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் திட்ட மீளாய்வு கலந்துரையாடல் தொடர்பான விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இலங்கை மீதான வரி விதிப்பு 2ஆம் கட்ட பேச்சு நாளை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாகாண தேர்தலை முடிந்தால் நடத்துங்கள், சவால் விடுகிறது மொட்டு என்கின்ற விடயம். ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்கள் போன்றவற்றிலே பலத்த அடி பெற்றிருக்கக்கூடிய, அதே நேரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட மொட்டு பெரும்பாலான இழப்பை சந்தித்திருந்தது. இந்த நிலையிலே மாகாண சபை தேர்தலுக்கு இப்பொழுது அழைப்பு விடுக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது இலங்கைக்குள் நுழைந்த சீனாவின் ஆய்வு கப்பல், பிராந்தியத்திலே பரபரப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு விவசாய உற்பத்திகளை முடிவுப் பொருட்களாக்க திட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். மேலும் செய்திகளிலே சமையலின் போது பற்றியது தீ, குடும்ப பெண் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த துயர செய்தியையும் பார்க்க முடிகிறது. இந்திய நீதிபதிகள் கூறியுள்ள கருத்து மனித மாண்புக்கு பொருத்தமற்றது, வைகோ சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது அகதிகளுக்கு எதிரான இந்திய உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்து மனித மாண்புகளுக்கு முற்றிலும் பொருத்தமில்லாதவை என்று இப்படிப்பட்ட கருத்துக்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வைகோ இந்த கோரிக்கையை விடுத்தும் இருக்கிறார். இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்னும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்ட், என்னோட கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறோம். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.